சின்னத்தா, என்கிட்ட இருந்து நீங்க இப்படி ஒரு லெட்டரை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன பண்றது, எதிர்பார்க்காதது தானே நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சின்னத்தா. ரம்யாவும் நீங்களும் காதலிச்ச விஷயம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாம உங்களோட இந்த டைரியை படிச்சு நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். யோசிச்சு பாக்குறப்போ விதி நம்மளோட 3 பேரு வாழ்க்கையிலயும் இப்படி விளையாடி இருக்க வேண்டான்னு தோணுது. ஒரு புயல் மாதிரி அடிச்சு சேரக்கூடாதவங்கள சேர்த்தும் பிரிக்க கூடாதவங்கள பிரிச்சும் வச்சிருச்சு. நான் மனசார சொல்றேன் சின்னத்தா, ரம்யா தான் உங்களுக்கு பொருத்தமானவங்க. நீங்க ரம்யா கூட தான் வாழணும். உங்க மனசுல இருக்கிற ரம்யா தான் உங்க வாழ்க்கையிலயும் இருக்கணும். நான் நடுவுல வந்தவன், நடுவுல போயிடுறேன் சின்னத்தா. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எப்பவும் மனசு விட்டு பேசிருக்கணும். ஆனா எனக்கு உங்க முகத்தை பார்த்து இத சொல்ற தைரியம் வரலங்க சின்னத்தா. அதனாலதான் என் மனசையே இந்த லெட்டர் ஆக்கி எல்லாத்தையும் எழுதிட்டேன். இத நீங்க படிக்கிறப்ப நான் உங்க கூட இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். எப்படி இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும், ரம்யா கூட சந்தோஷமா வாழணும். அதான் எனக்கு வேணும் சின்னத்தா. நானும் ரம்யாவும் காதலிச்சது அண்ணத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமே. நானும் இது அண்ணத்துக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாளா மறைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. ஆனா அண்ணன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம மனசை மூடி வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்திருக்கோம். புலிமூட்டை, ரம்யா கூட என்னை சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நான் உன்கிட்ட நெருங்கி வந்தப்ப எல்லாம் நீ என்னை விட்டு விலகி போனியா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் புலிமுட்டை. என் மனசை உனக்கு புரிய வைக்கவும் இல்லை, உன் மனசை நான் புரிஞ்சுக்கவும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து இருட்டில் வெளிச்சத்தை தேடிட்டு இருந்திருக்கோம். அதை இனிமேலும் தொடரக்கூடாது. இதுக்கு நான் இன்னைக்கே ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன். உனக்கே நல்லா தெரியும் இல்லம்மா, இங்க இருந்து நான் கிளம்பி போறப்போ எவ்வளவு சந்தோஷமா போனேன். என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் அப்படி சந்தோஷப்பட்டதே இல்லையேம்மா. அவ்வளவு சந்தோஷத்தோட போனேம்மா. ஆனா என்னோட மொத்த சந்தோஷத்தையும் சித்தி கண்ணாடி அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. உசுரோட போனா வெறும் உடம்பா திரும்பி வந்த மாதிரி வந்திருக்கேம்மா. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி உன் முன்னாடி வந்து நிக்கிறேம்மா. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. எனக்கு நீ உண்மை எதுன்னு சொல்லக்கூடாதா? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடாதாம்மா? சின்னத்தா, அவர் அண்ணன் கிட்ட சொன்னதெல்லாம் அவர் மனசுல இருந்து வந்த வார்த்தைங்க தானா? இல்ல சித்தி சொன்ன மாதிரி தன்னை வெறுப்பேத்தின அண்ணனை திருப்பி வெறுப்பேத்துறதுக்காக சின்னத்தான் போய் சொன்னாரா? எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியலம்மா. நான் சின்னத்தனை விட்டு விலகி போறப்போ அவரு நெருங்கி வராரு. ஆனா என்னால இப்போ சின்னத்தனை விட்டு விலகவும் முடியல, நெருங்கவும் முடியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம மனசு பூரா ஒரே குழப்பமா இருக்குமா. தெய்வமா இருக்கிற நீதான் இந்த குழப்பத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வரணுமா?
அம்மா, நீதான் எனக்கு இப்போ ஒரு முடிவை சொல்லணும். நான் என்ன பண்றது? சின்னத்தா மனசுல நான் இல்லைன்னு முடிவு பண்ணி ஒதுங்கி போயிடட்டுமா? இல்ல என்னோட வாழ்க்கையை அவர் தானே முடிவு பண்ணி இங்கே இருக்கவா? நான் என்ன செய்யணுமா? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா? அண்ணா, சித்தப்பா, என்னாச்சு அண்ணா? உங்க அம்மா போட்டோ முன்னாடி ஏமா இப்படி கவலையா நின்னுட்டு இருக்க? என்ன பண்றதுங்க சித்தப்பா? கவலையும் கஷ்டமும் வரப்ப அம்மா கிட்ட தானே வர வேண்டி இருக்கு. அவங்க உயிரோட இருந்தாலும் சரி, தெய்வமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தானே நிம்மதியும் நம்பிக்கையும் தேட வேண்டியதா இருக்கு. புரியுது அண்ணா, நீ சொல்றது சரிதான். ஆனா உனக்கு இப்ப என்ன அப்படி கவலையும் கஷ்டமும் வந்துருச்சு? அது இப்ப வரலங்க சித்தப்பா. கவலையும் கஷ்டமும் என் கூடவே இருக்கு. நான் பிறந்தப்பவே அதுவும் என் கூடவே பிறந்துருச்சு. பிரம்மா சில பேரோட வாழ்க்கைய இடது கையால எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கைய அந்த சாமி காலால எழுதிருச்சு போல. அதனாலதான் ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்ன என் வாழ்க்கைய எட்டி எட்டி உதைச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வெறுப்பா பேசுறதா நினைக்காதீங்க. நான் வேதனையில பேசிட்டு இருக்கேன். மா, உனக்கு அப்படி என்னமா வேதனை? அத நீ என்கிட்ட சொல்லக்கூடாதாமா? சித்தப்பா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த ஆள் இருக்கிறான்ல, உன் அப்பன், அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படா அந்த அண்ணத்தோட கழுத்தை தாலியை கட்டின? எப்படா கட்டின? கருமையா தவம் இருந்தாதான் தேவதை நம்ம கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தவம் இருக்காமலே, நான் கேட்காமலே அன்னம்ங்கிற தேவதை எனக்கு வரமா கிடைச்சிருக்கு. என்னமா அண்ணா, கார்த்தி சரவணன் கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு நல்ல விதமா சொல்லியிருக்கான். உன் மேல கார்த்தி வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் எடுத்து சொல்லி சரவணன் முகத்துல கரிய பூசி விட்டுருக்கான். அத நினைச்சு நீ சந்தோஷம் தானே படணும். கரெக்ட் தாங்க சித்தப்பா. ஆனா சந்தோஷப்பட வேண்டிய நான் தான் இப்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன்.